அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்னிந்தியா, தமிழ்நாடு, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரக்கூடிய புகழ்பெற்ற பாரம்பரியமிக்க ஜாவியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் பொறுப்பை புதியவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டது குறித்த காணொளி தொகுப்பு. இந்த கல்லூரியில் முதல்வராக இதுவரை இருந்தவங்க மிகப்பெரிய மார்க்க மாமேதை அல்லாமா எஸ்.எம். முஹம்மது ஃபாரூக் ஆலிம் அல்-ஃபாசி ஹலிஃபத்து ஷாதுலி அவர்கள் கடந்த 30/5/2023 அன்று அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். இப்போது அந்த கல்லூரியில் முதல்வர் பொறுப்புங்கிற வெற்றிடமாக இருந்துச்சு. யாரை நியமிக்கலாங்கிறக்கா நிர்வாகிகள் உட்கார்ந்து பேசும் பொழுது அத்தனை பேரும் ஒருமனதாக அந்த கல்லூரியின் துணை முதல்வராக இத்தனை காலம் பணியாற்றிய மௌலவி அல்-ஹாஜ் அல்-ஹாஃபில் எஸ்.கே.எம். ஹாஜா முஹீதீன் ஆலிம் காஷிஃபி அவர்களை நியமித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்று அவர்களிடம் முதல்வர் பொறுப்பு முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஒப்படைக்கப்பட்ட காணொலியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்மை விட்டும் மறைந்துவிட்ட நம்முடைய முதல்வர் கண்ணியத்திற்குரிய ஃபாரூக் ஆலிம் ஃபாசி அவர்களுடைய மறைவின் காரணமாக அவர்கள் ஆற்றிய அந்த முதல்வர் என்ற அந்த சேவை அதில் பொருத்தமான ஒரு நபருக்கு சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் 2 நாட்களாக நிர்வாகத்தினுடைய ஆலோசனை, உலமாக்களுடைய ஆலோசனை நடைபெற்று நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஹாஜா முஹீதீன் ஆலிம் காஷிஃபி அவர்களை எல்லோரும் ஏகமானதாக முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு அந்த முதல்வர் என்ற அந்த பொறுப்பை இன்று வழங்க இருக்கின்றோம். அந்த கௌரவ நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை கௌரவிக்கும் முகமாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள். நூ அபிசார். அல்லாஹு தாலா ஆலிம் அவர்களின் மூலமாக நம்முடைய மதரசா பல வளர்ச்சிகளை காண்ப வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கின்றது. அல்லாஹு தாலா அவர்களுடைய உடலில் நல்ல ஆரோக்கியத்தையும் இல்முல நல்ல பரக்கத்தையும் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் நிறைவாக வழங்க வேண்டும். நம்முடைய முதல்வர் ஹசரத் அவர்கள் நம்முடைய மதரசாவிலேயே ஓதி நம்முடைய மதரசாவிலேயே உஸ்தாதாக இருந்து மஹதராவிலும் உஸ்தாதாக இருந்து அதுக்கப்புறம் நம்மிடமிருந்து அல்லாஹனுடைய நாட்டப்படி வஃபாத்தாகிவிட்ட ஹசரத்துக்கு பிறகு துணை முதல்வராக இருந்த ஹசரத் அவர்களை நம்முடைய நிர்வாகம் முடிவு செய்து யோகபித்து இப்பொழுது முதல்வராக ஆக்கியிருக்கிறார்கள். அதை முறைப்படி நம்மிடத்தில் அறிவிப்பதற்காக வேண்டி நம்மை இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். இந்த பதவியை நாம் யாரிடத்திலும் போய் கேட்காமல், நாம் பதவிக்காண்டி ஆசைப்படாமல், பதவி அதாக வருகின்ற பொழுது அதற்கான உதவிகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் செய்கின்றான். எம்பெருமானார் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோய்வாய் பெற்ற பொழுது இந்த உலகத்திலிருந்து விடைபெறுவதற்கு சமீபத்தில் நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே தங்களுக்கு கொஞ்சம் தெளிவு ஏற்படும் பொழுதெல்லாம் மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இல்லை, தொழுகவில்லை, இன்னும் தங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறை தெளிவு ஏற்படும் பொழுதும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை துவைக்க சொன்னார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னுடைய தகப்பனாரை வேண்டாம், வேறு யாரையாவது நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆயத்தை ஓதுகின்ற பொழுது திடீரென்று அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அதை தொடர்ந்து ஓத முடியாமல் பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். எனவே வேண்டாம் என்று சொன்ன பொழுது எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இமாமத் செய்ய சொன்னார்கள். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிடையாக இஷாராவாக அறிவித்தது என்னவென்று சொன்னால், இமாமத்தை இப்பொழுது செய்ய சொன்னால் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்றதற்கு பிறகு இந்த ஹிலாஃபத்திற்கு முதலில் வருவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான் என்று. ஆனால் ரொம்ப இதாக இருந்த அவர்களுக்கு அந்த பதவி வந்ததற்கு பிறகு தைரியத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அவர்கள் சொன்னார்கள், எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாராவது ஜக்காத்திலே கொடுத்த ஆட்டிலே அந்த கயிற்றை இப்பொழுது கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அதற்காக நான் போர் செய்வேன் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்தான். அதே போன்று நம்முடைய ஹஜ்ரத் அவர்களுக்கு எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த வகையான கோரிக்கையும் இல்லாமல்
வலுக்கட்டாயமாக இந்த பதவி இது முடிவு செய்து தரப்பட்டிருக்கிறது. இதற்கு அல்லாஹு தாலாவுடைய உதவி இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் உளப்பூர்வமாக துவா செய்கிறோம். அல்லாஹு தாலா இந்த ஸ்தாபனத்தை 150 ஆண்டுகளுக்கு மேல் இது நடந்து கொண்டிருக்கிறது. 150ஆம் ஆண்டு விழாவெல்லாம் முடிந்துவிட்டது. பல 150 ஹத்தல் கியாமா அல்லாஹ் தஆலா நிலைக்க செய்வானாக. எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள், பிள்ளைகள் கம்மியாக இருக்கிறது, என்ன செய்வது என்று. நமக்கு என்னைக்கு நோக்கம் இல்லை, என்றைக்கும் ஒரு நோக்கம்தான். அசல் நோக்கம் அந்த கம்மியான பிள்ளைகள் முத்தகிகளாக, தக்வா உடையவர்களாக, வரையத்தான பேரிக்கையானவர்களாக இருந்தால் அந்த சின்ன கம்மி எண்ணிக்கையில் கூட அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத் செய்வான். நம்முடைய மதரசாவிலே ஓதி வெளியாகிய அத்தனை பேர்களும் பெரும்பாலும் நாம் கேள்விப்படுகின்றோம். அவர்கள் தக்வா உடையவர்களாக, பேணுதல் உடையவர்களாக, ஹலால் ஹலாமுடைய விஷயத்தில் பேணக்கூடியவர்களாக இப்படி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய மாணவர்கள் எல்லோருக்கும் கடைசி வரை ஆக்குவானாக. நம்முடைய பல மதரசாக்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கும் நம்முடைய மதரசாவுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், இங்கே நாசிர் இதில் வித்தியாசம் எல்லாம் இல்லாமல் எல்லோரும் அண்ணன் தம்பியாக, காக்கா தம்பிகளாக, சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே நடந்து கொண்டிருப்போம். ஒருவருக்கு அப்படியே ஒரு மசோரா கூட ரொம்ப நல்லினமாக அப்படி கேட்டுக்கொள்வோம், அனுமதி கேட்டுக்கொள்வோம். எல்லாம் இப்படியே நடந்து கொண்டிருப்பதனால் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் உளப்பூர்வமாக துவா செய்கிறோம். இதை விட இன்னும் நல்ல முறையில் இஹ்லாஸாக இது கியாமத் வரை நடைபெற வேண்டும். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அவர்களுக்கு இந்த எல்லா வகையான உதவிகளையும், ஹஜ்ரத் அவர்களுக்கு பதவியை அவனாக கொடுத்ததைப் போல அதற்கான எல்லா உதவிகளையும் தருவானாக. பரிபூர்ணமான நல்ல சுகத்தை கொடுப்பானாக. உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் பல ஹிதமத்துகளை வாங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் அல்லாஹு தஆலா தக்வாவை தருவானாக. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா நலவுகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு பரிபூர்ணமாக வழங்குவானாக. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய எல்லா தீங்களை விட்டும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த ஒன்று கூடுதலை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பதைப் போல நாளை மேலான சுவனமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. எம்பெருமானார் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரங்களிலிருந்து ஹவுலுல் கௌசர் தண்ணீர் தடாகத்திலிருந்து தண்ணீரை வாங்கி குடிக்கும் மேல் மக்களுடைய கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அனைவரையும் ஆக்குவானாக. நம் யாவரையும் அல்லாஹு தஆலா இந்த பதவி கொடுத்த இந்த நிகழ்ச்சியை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நம்மை விட்டு சென்ற கல்வி கடல் என்று சொல்லக்கூடிய ஃபாரூக் ஆலிம் என்னுடைய உஸ்தாத் அவர்கள், அல்லாஹு தாலா அவருடைய அழைப்பை ஏற்று அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை உம்மு சல்மா நாயகி அவர்களுடைய கணவர் அபு சலமா என்பவர்கள் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். இவர் 2 பேருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னால் மிக சந்தோஷமான வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் கணவர் அபு சலமா மரணித்த உடனே உம்மு சல்மா நாயகி அவர்கள் சொன்னாங்க, இதை விட ஒரு சிறப்பான கணவன் எனக்கு யார் அமைவா? அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தாங்க. அப்போ இவரை மாதிரி ஒரு மனிதனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மிக கவலையோடு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கு பொறுமைக்கு நல்ல கூலியை கொடு, இதை விட சிறந்ததை கொடுன்னு கேட்டாங்க. அன்னை உம்மு சல்மா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதனால் நான் கேட்டேன். அல்லாஹ் தஆலா கபூல் செய்து எப்படி கொடுத்தான்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக அமைந்தார்கள். இதை போல தான் நமக்கு ஒரு தகுதியான ஒரு சிறப்பான ஒரு கல்வி கடல் இங்கேயே ஓதி இங்கேயே இருந்து கடைசி வரை இருந்த நம்முடைய உஸ்தாதன் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட நமக்கு தேவையான ஒருவரை நமக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். நாம் சொல்லக்கூடியதில் எல்லா விதத்திலும் மிகவும் தகுதியானவர். நாங்கள் நிர்வாகத்தில் கூடி அமர்ந்து பேசக்கூடிய நேரத்தில் எல்லாருடைய ஒற்ற கருத்தும் அதேவாக தான் இருந்தது. இது அல்லாமல் வெளியில் பல பேர்கள் இடத்துல சொன்னாங்க, ஹாஜா அன்சாவை நியமிங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு தகுதியானவங்க. ஹாஜா அன்சா பயான்னு சொன்னால் நம்மளை விட பெண்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இதுக்கு நடக்கக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் நடந்த அந்த பயான்கள் எல்லாம் அதிகமான விஷயங்களை பேசுனாங்க. அதாவது ஒரு கல்வி கடல் போனால் இன்னொரு கல்வி கடல் அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. நம்ம பார்த்த வகையில் சொல்கிறோம். அவருடைய உடல்நிலையில் சில அசௌகரியம் ஏற்பட்டதுனால அவருடைய பணியில் பயானில் தோய் விழுந்ததை தவிர மற்றது பாடங்கள்லேயே மற்ற எந்த விஷயத்தையும் அவருடைய தோய் ஏற்படும். ஹசரத் அவர்களை கூப்பிட்டு பேசும்போது முதல்ல மறுத்தாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தாங்க, அரசர்கிட்ட பேசும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி என்ன பதவியில் அமர்த்துங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த பகுதிக்கு அந்த நேரத்தில் தகுதியானவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான். இப்போ தகுதியான ஆள் நம்ம இருக்கிறோம், ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல வேறு ஆளும் இல்லை, நம்ம தான் ஒரு தகுதின்னு சொன்னால் அந்த இடத்துல பதவி கேட்டு வாங்கலான்னு ஃபுகாக்கள் எழுதுகிறாங்க. நம்ம போனால் தான் நமக்கு தகுதியான ஆள் யாரும் இல்லை,
அந்த நிர்வாகத்தில் இல்லைன்னு சொன்னால் நம்ம போகணும் கடமைங்கிறாங்க. நீங்கள் விட்டுட்டுன்னு சொன்னால் மற்றவர்கள் யார் வந்து தவறாக நினைப்பார்களே, ஆனால் அது என்ன செய்யணும், நாளைக்கு எல்லா இடத்துல நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் சொல்லி நம்முடைய ஃபுக்காஹாக்கள் எழுதியிருக்காங்க. நம்ம தகுதியானதை பார்த்தோம். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். ஒரு இடம் விட்டாலும் கூட அந்த இடத்தை பூர்த்தியாக அமர்த்தக்கூடிய சக்தியும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அவருடைய எளிமை கொண்டு நமக்கும் அல்லாஹ் தஆலா பிரயோஜனம் அளிக்கணும். இந்த மதரசாவுக்கு நாங்கள் ஒன்றா போகும்போது கூட இந்த கிராமங்களுக்கு சென்று வந்தோம். அப்போ கூட தன்னுடைய உடல்நிலையும் பாராமல் அந்த நேரத்தில் ஒரு ஊருக்கும் வந்து அங்கேயே ராம்நாடு வரையும் போகும்போது எங்களை விட அவங்க என்ன செய்தாங்க, ரொம்ப ஆர்வமாக பிள்ளைகளை கண்டு பேச, அந்த பிள்ளைகளை பேச அவங்களுக்கான முயற்சி செய்திக்கிறோம். அப்போ ஹஸரத் ஒன்று சொன்னாங்க, போன தடவை நாங்கள் போய் முயற்சி பண்ண இடத்துல வந்து யாரும் வரையில. அது என்ன சொல்லுவாங்க, வேறு இடத்துலேருந்து மக்கள் வந்து சேர்ந்தாங்க. அதே போல் நம்முடைய முயற்சி அல்லாஹ் தஆலா வெற்றியாக்கி வைப்பான். அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான். எல்லோரும் நம்ம அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவருக்காக நம்ம துஆ செய்வோம். அவர்களை கொண்டு நாம் நிறைய பிரயோஜனம் அடையணும். அவர்களும் இந்த மதரசாக்காக வேண்டிய ஒரு தியாகம் பண்ணுறாங்க. இன்னும் அவர் முயற்சி செய்யக்கூடிய உடல் உழைப்பையும் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நல்லுகானாக என்று நான் எல்லா இடத்துல வேண்டியவனாக எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் என் சலாம் உரைத்து ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் மீது நல்லெண்ணம் வைத்ததற்காக வேண்டி மிக்க நன்றி. ஆனால் கண்ணியத்திற்குரிய ஹஸரத் அவர்களுடைய வயது, அவர்களுடைய இல்முக்கு முன்னால் நான் ரொம்ப ஒரு சாதாரணமான ஆள் தான். அதற்குரிய மாணவருடைய ஸ்தானத்தில் தான் நாம் இருக்கிறோம். இருந்தாலும் நிர்வாகத்தினுடைய கட்டளைக்காக வேண்டி இது பதவி அல்ல, ஒரு பொறுப்பு. அல்லாஹ் இதில் பறக்க செய்ய வேண்டும். இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு நிர்வாகத்திற்கு சிறந்த ஊழியராகவும் சக ஆசிரியர்களுக்கு சிறந்த நண்பராகவும் சகோதரராகவும் கண்ணியத்திற்குரிய கண்மணியான மாணவர்களுக்கு சிறந்த ஒரு ஆன்மீக தந்தையாகவும் இருந்து மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு பாடம்தான் நான். நிர்வாகம் என்ன விரும்புகின்றதோ அதை மாணவர்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் மீது நல்லெண்ணம் வைத்ததற்காக வேண்டி மிக்க நன்றி. ஆனால் கண்ணியத்திற்குரிய ஹஸரத் அவர்களுடைய வயது, அவர்களுடைய இல்முக்கு முன்னால் நான் ரொம்ப ஒரு சாதாரணமான ஆள் தான். அதற்குரிய மாணவருடைய ஸ்தானத்தில் தான் நாம் இருக்கிறோம். இருந்தாலும் நிர்வாகத்தினுடைய கட்டளைக்காக வேண்டி இது பதவி அல்ல, ஒரு பொறுப்பு. அல்லாஹ் இதில் பறக்க செய்ய வேண்டும். இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு நிர்வாகத்திற்கு சிறந்த ஊழியராகவும் சக ஆசிரியர்களுக்கு சிறந்த நண்பராகவும் சகோதரராகவும் கண்ணியத்திற்குரிய கண்மணியான மாணவர்களுக்கு சிறந்த ஒரு ஆன்மீக தந்தையாகவும் இருந்து மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு பாடம்தான் நான். நிர்வாகம் என்ன விரும்புகின்றதோ அதை மாணவர்கள்ட்ட நடைமுறைப்படுத்துவதுதான் முதல்வருடைய பொறுப்பு. முதல்வர் விரும்புவதை நடைமுறைப்படுத்துவதல்ல, நிர்வாகம் விரும்புவதை. எப்படி மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று நிர்வாகம் கட்டளையிடுகின்றதோ அந்த கட்டளையை இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிந்தவரை மாணவர்கள்ட்ட செயல்படுத்தி காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். மற்றபடி நமக்கு வயசை பார்த்தாலும் இல்மை பார்த்தாலும் தகுதியில் தான் சொல்ல வெட்கமாக தான் இருக்குது நமக்கு. நம்மளை போய் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரே வெட்க உணர்வு தான் ஏற்படுதே தவிர அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த நல்லெண்ணம் வைத்ததற்காக நம்பிக்கை வைத்ததற்காக வேண்டி அல்லாஹ் இந்த நம்பிக்கையை கபூல் செய்து என் மூலமாக இந்த பொறுப்பின் மூலமாக நம்முடைய ஜாவியாவுடைய மதரசாவிற்கு சிறந்த வளர்ச்சியையும் தீனுக்கு சிறந்த வளர்ச்சியையும் நிர்வாகம் விரும்புவதை போன்று சிறந்த சாலிகான நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் இங்கிருந்து வெளியாக வேண்டும், சிறந்த ஹாஃபில்கள் வெளியாக வேண்டும். அதற்கு நானும் சக ஆசிரியர்களும் எங்களால் முடிந்த முயற்சிகளை செய்வோம் என்ற வாக்குறுதியை தந்து என்னால் முடிந்த அளவுக்கு மதரசாவிற்கும் தீனுக்கும் சாதகமாக என்னுடைய சக்திகளை முழுமையாக பயன்படுத்தி செயல்பட முயற்சி செய்வேன் என்றும் வாக்குறுதி கூறி விடைபெறுகின்றேன். நீங்களும் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள், உடல் நலத்திற்காக வேண்டி துவா செய்யுங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. நம்முடைய உஸ்தாதுனா கல்விக்கடல் அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் மனது ரொம்ப வேதனைப்பட்டது. இது மாதிரி ஒரு ஆளை நம்மால் மீண்டும் பார்க்க முடியுமா? எல்லா விஷயத்திலையும் இவங்க முன்னோடியாக இருந்தார்களே, தரீகா விஷயத்திலும் கூட
அவங்க இந்த வயசுலையும் கூட என்ன செய்வாங்க, புத்தானத்தை வருவாங்க, கூத்தானூர் வருவாங்க, மேலப்பள்ளி எல்லா இடத்துக்கும் ஒன்றாவே வருவாங்க. நாங்கள் அவர்களுக்கு மனவிழா இருந்தாலும் கூட எங்கள் கூட ஒன்றா அமர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு வருவாங்க. அதை நினச்சி நான் ரொம்ப யோசித்தேன். உடனே எனக்கு ஒரு துவா தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம அப்துல் ஆலிம் சார் அவங்க சொன்ன மாதிரி அல்லாஹ் முஜர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லுஃப்னி கைரன் மின்ஹா, இந்த துவா உடனே நான் ஓதினேன். இன்னாலில்லை நமக்கு உடைய வழக்கம் என்னன்னு சொன்னால், ஏதாவது துன்பம் ஏற்பட்டு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் முஜர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லுஃப்னி கைரன் மின்ஹா. யா அல்லாஹ் இந்த முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாரு, அழகிய கூலியை கொடு, இதற்கு பகரத்தையும் தான். இப்போ பகரத்தை தர்றதுக்கு என்ன யோசிச்சாங்க, இவங்களை மாதிரி ஒரு ஆள் வரணுமே. அது அநேகமாக இடங்களில் அப்படி அமையாது, அதே போன்ற ஆள் அமையாது. அல்லாஹ் தாலா நாம் தேர்ந்தெடுத்த இந்த ஆலிம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஆரம்பத்திலேயே ஒரு 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 லாயத்தை கொடுத்துருக்கான், சலாஹியத்தை கொடுத்துருக்குறான். அவங்க சிறு வயதிலேயே அந்த மதரசா வகுப்பு சமயத்தில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இல்முடைய பலன், மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு முறை எல்லோரும் பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த துவா ஓனோன்னு மனசில் ஒன்று வந்துச்சு எனக்கு. சரி, அந்த அதில் பொருத்தமாக நாளை தருவான்னு சொல்லி போட்டு உடனே நாங்கள் நிர்வாகத்தில் பேசினோம். மாஷா அல்லாஹ் எல்லோரும் ஒரே கருத்து, ஆலிம்களும் நிர்வாகிகளும் ஆலிம்சாவை தான் தேர்ந்தெடுப்புன்னு சொன்னாங்க. ஆலிம்சா கூப்பிட்டு சொன்னோம். ஆலிம்சா கொஞ்சம் தயங்கினாங்க. இல்லைன்னு சொன்னேன். நான் சொன்னேன், பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ் தந்த பொறுப்பு இது சொல்லி ரொம்ப சந்தோஷமாக முறையில் அவங்கள்ட்ட நாம் ஒப்படைச்சோம். ஆனால் இந்த பொறுப்பு இருக்குதே நாம் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். அவங்க இந்த பொறுப்பை இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். பொறுப்பு சொன்ன மாதிரி பதவி இல்லை, பொறுப்பு தான் சொன்னாங்க. ஜாவியா பொறுத்தவரையில் உஸ்தாமர்கள், மாணவர்கள், இஹ்வான்கள் எல்லாம் ஒரே அமைப்பில் தான் இருக்கிறோம், சலாவுதீன் சாஹிப் சொன்ன மாதிரி. அதனால் மற்ற ஸ்தாபத்துக்கு வித்தியாசம் என்னென்னு சொன்னால், மற்ற ஸ்தாபனங்களில் அந்த உஸ்தாபம் தனியாக இருப்பாங்க. நம்முடைய ஸ்தாபனத்தை கால மாலை 5 வக்தும் இஹ்வான்கள், மாணவர்கள், உஸ்தாபர்கள் எல்லாம் பழகிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு அமைப்பு எங்கேயும் இல்லை. அல்லாஹ் தான் நாம நம்முடைய முன்னோர்களுடைய துவா. அவங்க அப்படி தான் இருந்தாங்க. பெரியப்பா அவங்க மேனேஜரப்பா என்ன செய்வாங்க, பிள்ளைகள் பாடம் ஓதும்போது அங்கே அப்படி படுத்து உட்காந்துக்குருவாங்க. பார்த்துட்டு தம்பி என்ன ஓதுறா, ஏது ஓதுறா, உஸ்தாமனு கேட்பாங்க. டைம் ஆகிட்டுதே, உஸ்தாமான் வரலையே சாரிப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு ஜாவியாவில் இருக்குது. அந்த அமைப்பில் தான் நான் பார்த்தேன். இன்ஷா அல்லாஹ் பொருத்தமாக நாள் இவங்க நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு ஆக போகுது. ஆனால் இவங்களுடைய அமைப்பு என்னன்னு சொன்னால், கூத்தானூரில் இவங்க பிறந்து வளர்ந்துருந்தாலும் கூட காயல்படுத்துகிற அளவுக்கு அங்கே ஃபேமஸ் இல்லை. காயல்படுத்தில் அவங்களுடைய எல்லா நம்ம எல்லா குழந்தைகளும், தாய்மார்களும், மாணவர்களும், படித்தவர்களும், உலமாக்களும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க தெரியாதா யாரும் இருக்காது. ஹாஜானுடைய பயான்னு சொல்லி இருந்தால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நேரத்து வந்து உட்காந்துருவாங்க. இடையில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சுகவீனம் ஆனதுனால அவங்க கொஞ்சம் அவங்களுடைய பயம் ஏற்பட்டு விட்டது. பயம் வரதான் செய்யும். இருந்தாலும் அல்லாஹ் அவங்களை எழுப்பி உட்கார வச்சுருக்கிறான். அந்த இதனால் அந்த பயானுக்கு முழுமையாக பயன்படுத்த முடியல. ரமலானுடைய பயான் மாஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 நாள் சில நேரத்தில் அவங்களே ஓதியிருக்காங்க, பயான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ரெக்கார்டு நம்மகிட்ட இருக்குது. அதிகமாக அவங்க தான் பயான் பண்ணாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டாக பேசுவாங்க. ஆனால் இப்போது அந்த அளவுக்கு நீளமான பயான் பேச முடிய அளவுக்கு அவங்க இல்லை, அவங்களோட நிலை இல்லை. ஆகவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு அவங்க ஒத்துழைப்பாங்க. நம்ம கூப்பிட்ட இடத்தை இன்ஷா அல்லாஹ் பேசுவாங்க. மதரசா நல்ல மாதிரி அவங்க கவனிப்பாங்க இடத்துல தான் நம்ம எல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆகவே எல்லோரும் நம்ம துஆ செய்யணும். அவருடைய ஹயாத்துக்கு, அவங்களுடைய அமலுக்கு, அவங்களுடைய இல்முக்கு அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் பரக்கத்தை செய்யணும். இப்போ ஹலீஃபா ஷாரிவர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட தரீக்காவும் மதரசாவும் சேர்ந்துருக்கு. எப்படி நம்முடைய கல்வி கற்றல் இருந்தாங்களோ அல்லாமா, அது எப்படி இவரும் அல்லாஹ் தாலா ஹலீஃபத்து ஹுலஃபாவுடைய கையிலே கிலாஃபத்து கொடுத்துட்டாங்க. அப்போ யோசித்தாங்க கிலாஃபத்து வாங்குறதுக்கு. இப்போ கிலாஃபத்து வாங்கிறதுக்கு ஹலீஃபா கூப்பிட்டாங்க, போய் கிலாஃபத்து வாங்கிட்டாங்க. தரீக்காவுடைய கிலாஃபத்தும் கிடச்சிருக்குது, இல்முடைய இதுக்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஆகவே எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி தரணும். அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தந்து நம்முடைய ஜாவியா நல்ல மாதிரி நடப்பதற்கு நான் துஆ செய்கிறேன். அல்லாஹ் தஆலா ஒரு ரஹமத்தை கிருபை செய்வானாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்தை கலந்து கொண்ட ஆலிம்கள், இஹ்வான்கள், பெரியோர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர் ஜஸா ஃபி தாரைன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم إنا نسألك العافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير.
اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நண்பர்களே, இதுவரை ஜாவியா அரபிக் கல்லூரியில் வெற்றிடமாக இருந்த முதல்வர் பொறுப்புக்கு இதுவரை துணை முதல்வராக இருந்த SKM ஹாஜா முஹைதீன் ஆலிம் காஷிஃபி அவர்களை நியமித்தது, அவரிடம் பொறுப்பை கையளித்தது குறித்த காணொலியை பார்த்தோம். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.